எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜாதகம் பார்க்கறதுக்கான கல்ச்சர் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு கூட வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் தான் வந்து பார்த்தாங்க. பெண்களுக்கும் சகிப்புத்தன்மை நெறையா இருந்தது. திருமணம் ஆனாலும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்துனாங்க, அன்றைய சூழ்நிலையில. இன்னைக்கு வந்து யார் வேணாலும் ஜோதிடம் சொல்லலாம். ஏன்னா எல்லார்ட்டயும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு. உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்தா நீங்க YouTube உங்களது தான் சேனல். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தனாலும் பேசலாம். அதையும் நம்புறதுக்கு ஒரு 10 ஜனங்க இருக்க தான் செய்றாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கன்ஃப்யூஷன்ல ஜோதிடமே பார்க்காமல் இருக்கிறது நல்லதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, என்ன நீங்க ஒரு ஜோதிடரா இருந்து எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்களும் கேட்பீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, உங்களுடைய பிள்ளைகள் முதல்ல உங்க வார்த்தைகளை கேட்குறாங்களா? அதுவே இல்ல. இதுவும் நம்ம சொல்லுவோம். நம்ம கிரகச்சாரம் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். இன்றைய சூழ்நிலையில ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது, ஒரு பசங்களுக்கு என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு அட்வைஸா நான் சொல்றேன். மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஜாதகத்த பார்த்து, அந்த மாசத்துல நமக்கு ஏதாவது எந்த பீரியட்ல ஹெல்த் வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ, நமக்கு ஒரு சின்ன கைட்லைன் மாரி, இந்த இந்த கோச்சாரத்துல செவ்வா மாறுறது, கோச்சாரத்துல சூரியன் மாறுறார். மாசம் மாசம் சூரியன் மாறுவார். ஸோ, இதுல நமக்கு வந்து ஒரு ஹெல்த்ல வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் திருமண பொருத்தங்களுக்கு நமக்கு அவசியம் இல்ல பார்க்கறதுக்கு. பிகாஸ் பசங்க வந்து அவங்கவங்க சாய்ஸ்ல வந்து பண்ணிக்கிறாங்க. அண்டு ஜாதகத்தினுடைய ஒரு கைடன்ஸ நீங்க தொழில் ஆரம்பிக்கும் பொழுதோ, இல்ல ஏதாவது ஷேர்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ, அந்த மாரி லைஃப்ல முக்கிய டெசிஷனுக்கு எடுக்கலாம். கல்யாணம் வந்து நம்ம பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால், நீங்க வந்து அதுக்கான ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். இல்ல நான் தேர்ந்தெடுக்கிறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, நீங்க பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.